அந்த காட்டில் மீனுன்னு ஒரு குருவி அவங்க பொண்ணு பின்கி கூட தனியாக வாழ்ந்துட்டு வந்தது. மீனுக்குருவி ஒரு விவசாயியோட தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு வந்தது. அம்மா அம்மா, எத்தனை நாளைக்குமா இப்படியே அடுத்தவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க? நம்மளும் சுயமா ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா? ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கம்மா. நீ சொல்றது கரெக்டா பிங்கி. அதுக்காக தான் நான் வேலை பார்த்து காசெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு வியாபாரம் ஆரம்பிப்போம். மீனுக்குருவி ராத்திரி பகல் பார்க்காம வேலை பார்த்துட்டு வந்தது. வேலையை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்த மீனுக்குருவி அங்கே ஒரு திருட்டுக்காகத்துக்கிட்ட மாட்டிருச்சு. திருட்டுக்காக மீனுக்குருவியை அடிச்சு போட்டு பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு ஓடிருச்சு. மீனுக்குருவி பின்னாடியே துரத்திட்டு போச்சு. அதை பிடிக்கவே முடியல. அந்த காகம் பறந்து போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராத்திரி பகல் பார்க்காம சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வச்சிருந்தேன், ஒரு வியாபாரம் தொடங்கலான்னு. இப்படி இந்த திருட்டுக்காக வந்து திருடிட்டு போயிருச்சு. அந்த காகம் நல்லாவே இருக்காது. இப்படி இந்த மீனுக்குருவி அழுதுட்டு இருக்க சமயத்துல ஒரு வயதான காகம் அங்க வந்தது. மகளே, நீ அழுகாத. நீ எதுக்கு அழுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் அழுகையெல்லாம் தீர்த்து வைக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி இருக்காரு, நீ அந்த இடத்துக்கு போ. அவர் உனக்கு ஒரு வழி சொல்லுவாரு. இப்படி சொன்ன அந்த வயதான காகம் பறந்து போயிட்டாங்க. மீனுக்குருவி அந்த சுவாமிஜி கிட்ட பறந்து போச்சு. சுவாமிஜி, நான் கஷ்டப்பட்டு ராத்திரி பகல் பாராம ஒரு தோட்டத்துல வேலை பார்த்து காசு சேர்த்து வச்சிருந்தேன். அதை ஒரு திருட்டுக்காக வந்து எடுத்துட்டு போயிருச்சு. இப்போ என் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் சுவாமிஜி. மகளே, நீ எதுக்கும் கலங்காத. உன்னோட உழைப்பிற்கு கண்டிப்பா பலன் இருக்கு. நான் உனக்கு ஒரு கல்லு தரேன். அந்த கல்லை எடுத்துட்டு போய் நீ எந்த இடத்துல புதைச்சு வச்சு நீ என்ன வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே வியாபாரம் நல்லபடியா நடக்கும். சுவாமிஜிட்ட மீனுக்குருவி அந்த கல்லை வாங்கிட்டு அதோட இடத்துக்கு போச்சு. இடத்துக்கு போய் ஆழமாக தோண்டி அந்த கல்லை உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டாங்க. மீனுக்குருவிக்கு பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணணும்னு ஆசை. கொஞ்ச நேரத்துலலாம் பஞ்சு மிட்டாயிலே வீடு ரெடி ஆயிருச்சு. பஞ்சு மிட்டாய் வீட்டை பார்த்த மீனுக்குருவிக்கும் பிங்கிக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. வீட்டுக்குள்ளே போன பிங்கி ஒரு பஞ்சு மிட்டாய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. மீனுக்குருவியும் அதில் இருக்க பஞ்சு மிட்டாயெல்லாம் எடுத்துகிட்டு போய் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.